கழிவறையில் மயங்கி விழுந்து 3 பேர் பலியான ரெட்டியார்பாளையத்தில் மீண்டும் விஷவாயு கசிவா, பீதியடைந்த மக்கள். வன்கொடுமையால் உயிரிழந்த முத்தியால்பேட்டை ஆர்த்தியின் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் நிவாரண நிதி. புதுவையில் அங்கீகாரம் பெறாமல் இயங்கி வந்த 33 தனியார் பள்ளிகள் மூடல், பள்ளி கல்வித்துறை உத்தரவு. அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சுகாதாரமற்ற நிலையில் கிடக்கும் மருத்துவ கழிவுகள் அப்புறப்படுத்த பொதுமக்கள் கோரிக்கை. ரெட்டியார்பாளையம் கம்பன் நகரில் திடீரென வீசிய துர்நாற்றத்தால் மக்கள் விஷவாயுவின் தாக்கமாக இருக்கக்கூடும் என பயந்த நிலையில் அப்பகுதியில் மீத்தேன் வாயு வெளிவந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. புதுவை ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் சமீபத்தில் பாதாள சாக்கடை கழிவுநீரில் இருந்து விஷவாயு தாக்கி 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் புதுவையில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியது. ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள பாதாள சாக்கடை செல்லும் பாதைகளை பொதுப்பணித்துறையினர் சுத்தம் செய்து புதிய மேன்ஹோல்களை அமைத்தனர். இந்த நிலையில் ரெட்டியார்பாளையம் கம்பன் நகர் பகுதியில் வீடுகளில் துர்நாற்றம் வீசுவதாக நேற்று இரவு 7 மணிக்கு குடியிருப்பு வாசிகள் பொதுப்பணித்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழும உறுப்பினர் செயலர் ரமேஷ், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரச்செல்வன், உதவி பொறியாளர் வைத்தியநாதன் உள்ளிட்ட அதிகாரிகள் அந்த பகுதிக்கு விரைந்தனர். கம்பன் நகர் 3வது குறுக்கு தெரு முதல் 7வது குறுக்கு தெரு வரை உள்ள குடியிருப்பு பகுதிகளில் சோதனையில் ஈடுபட்டனர். பாதாள சாக்கடை செல்லும் மேன்ஹோல்களை திறந்து வாயுக்களை அளவிடும் கருவிகள் மூலம் ஆய்வு செய்தனர். அதிலிருந்து மீத்தேன் வாயு வெளிவருவது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து சுற்றுச்சூழல் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு உறுப்பினர் செயலர் ரமேஷ் கூறியபோது, வீடுகளில் சமையல் கேஸ் போன்ற வித்தியாசமான வாசனை வருவதாக தகவல் வந்தது. ஆய்வு செய்த போது மீத்தேன் வாயுவின் வாசனை இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மீத்தேன் வாயு பாதாள சாக்கடையில் அதிக அழுத்தம் இருந்தால் வெளிவரும். அதனால் உயிருக்கு எந்த பாதிப்பும் வராது. இந்த வாயு குப்பைகள் மற்றும் சாக்கடைகள் மூலம் வரக்கூடும். பொதுவாக ஹைட்ரஜன் சல்பேட், கார்பன் மோனாக்சைடு வாயுவால் மட்டும் பாதிப்பு வரும். இப்போது குடியிருப்பு பகுதிகளில் அந்த வாயுக்கள் வெளிவரவில்லை. இது குறித்து பொதுமக்களிடம் தெளிவாக எடுத்துரைத்துள்ளோம் என தெரிவித்தார். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. முத்தியால்பேட்டை பகுதியில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு இறந்த சிறுமி ஆர்த்தியின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 20 லட்சத்திற்கான காசோலையினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். முதலமைச்சரின் பரிந்துரையின்படி புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு இறந்த சிறுமி ஆர்த்தியின் பெற்றோரிடம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இறப்பிற்கான முதல் தவணையாக 50% நிதியாகிய ரூபாய் 4,12,500 மற்றும் புதுவை அரசின் கூடுதல் நிவாரணமாக ரூபாய் 3 லட்சம் என மொத்தம் 7,12,500 ரூபாய் நிதிக்கான ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 9/3/2024 அன்று வழங்கினார். இது தவிர ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் எதிர்பாராத விபத்தில் இருக்கும் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் ரூபாய் 10 லட்சம் இழப்பீட்டு தொகையாக முதலமைச்சர் ரங்கசாமி சிறுமி ஆர்த்தியின் பெற்றோரிடம் கடந்த 11/6/2024 அன்று வழங்கினார். மேலும் முதலமைச்சர் ஏற்கனவே அறிவித்தபடி முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 20 லட்சத்திற்கான காசோலையினை சிறுமி ஆர்த்தியின் பெற்றோரிடம் இன்று வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் உடனிருந்தார். பெற்றோர் தங்கள் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கும் போது அவை முறையான அங்கீகாரம் பெற்றுள்ளனவா என்பதை உறுதி செய்வது அவசியம் என புதுச்சேரி கல்வித்துறை எச்சரித்துள்ளது. புதுவை பள்ளிக் கல்வி இயக்குநர் பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை ஒன்றிய பிரதேசத்தில் பள்ளிக் கல்வி இயக்ககத்தின் உரிய அங்கீகாரமின்றி பல தனியார் பள்ளிகள் இயங்கி வருகின்றன. கல்வித்துறை ஆய்வின் போது அங்கீகாரமின்றி தனியார் பள்ளிகள் செயல்படுவது தெரிய வந்துள்ளது. சட்டத்திற்கு முரணான வகையில் அங்கீகாரம் பெறாத 33 தனியார் பள்ளிகளை மூடுமாறு முதற்கட்டமாக கடந்த ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி பள்ளி கல்வி இயக்கம் உத்தரவிட்டது. மேலும் அரசு அங்கீகாரம் இல்லாத பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்க வேண்டாம் என பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. தற்போது 2வது கட்டமாக மேலும் 33 அங்கீகாரம் இல்லாத தனியார் பள்ளிகளை மூட பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. எனவே அந்த பள்ளிகளில் தங்கள் குழந்தைகளை பெற்றோர்கள் சேர்க்கும் நிலையில் எதிர்காலத்தில் ஏதேனும் குறைகள் மற்றும் முரண்பாடுகள் ஏற்பட்டால் பள்ளி நிர்வாகமோ அல்லது பெற்றோர்களோ முழு பொறுப்பை ஏற்க வேண்டும். எனவே பெற்றோர் தங்கள் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கும் போது அவை முறையான அங்கீகாரம் பெற்றுள்ளனவா என்பதை உறுதி செய்வது அவசியம். அங்கீகாரமின்றி பள்ளிகளை நடத்துவது சட்ட விதிகளை மீறுவதாக அமையும். குழந்தைகள் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டப்படி அங்கீகார சான்றிதழை பெறாமல் பள்ளியை தொடர்ந்து நடத்துபவர் அங்கீகாரத்தை திரும்பவும் பெற்ற பிறகு 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். தொடர்ந்து விதிமீறல் இருந்தால் தினமும் ரூபாய் 10,000 அபராதம் விதிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குவிந்துள்ள மருத்துவ கழிவுகளால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர்.
அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஏராளமானோர் தினசரி சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் சுகாதார நிலையத்தில் காலாவதியான மருந்துகளை நோயாளிகளுக்கு வழங்குவதாக புகார்கள் எழுந்தன. அதையடுத்து ஏற்கனவே இருந்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சுகாதார நிலையத்திற்கு சென்று மருந்தகத்தில் இருந்த மருந்து மாத்திரைகளை ஆய்வு செய்தார். இந்த நிலையில் நோயாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட மருந்து காலி பாட்டில்கள், மருத்துவ கழிவுகள் மருத்துவமனையில் உள்ளே ஒரு அறையில் போடப்பட்டுள்ளது. பல மாதங்களாக கிடக்கும் மருத்துவ கழிவுகளை அகற்றாமல் இருப்பதால் அதிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக நோயாளிகள் புகார் தெரிவித்து வருகின்றனர். எனவே சுகாதார நிலையத்தில் சுகாதாரமற்ற நிலையில் கிடக்கும் மருத்துவ கழிவுகளை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏனாமில் பயிர்களுக்கான உற்பத்தி மானியத்தை 331 விவசாயிகளுக்கு புதுச்சேரி அரசின் சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் வழங்கினார். ஏனாம் பகுதியில் நெல், கருப்பு பருப்பு மற்றும் பச்சை பருப்பு, தேங்காய் மற்றும் தீவனப்புல் உள்ளிட்ட பயிர்களுக்கான உற்பத்தி மானியம் வழங்கும் விழா நேற்று நடைபெற்றது. ஏனாம் நிர்வாகி முனுசாமி தலைமை தாங்கினார். விவசாயத்துறை துணை இயக்குநர் சிவசுப்பிரமணியன் முன்னிலை வகித்தார். இதில் 331 விவசாயிகளுக்கு ரூபாய் 24,14,232 மானியமாக வழங்கப்பட்டது. விழாவில் புதுச்சேரி அரசின் சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு காசோலைகளை வழங்கினார். ஏற்பாடுகளை விவசாயத்துறை அலுவலர்கள், ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி தில்லையாடி வள்ளியம்மை அரசு பள்ளியிலிருந்து மாணவ மாணவியர்கள் சுமார் 175 பேர் தாகூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அமைந்துள்ள பசுமை நகர்வனம், விலங்கியல் அருங்காட்சியகம், ஹைடெக் டெக்னாலஜிக்கல் பார்க், மண்புழு வளர்த்தல், தேநீர் வளர்த்தல், காளான் வளர்த்தல், கல்லூரி நூலகம், தமிழ் பெயர்கள் கொண்ட காடுகள், அதில் அரிய வகை மற்றும் பழமையான வகை மரங்கள் ஆகியவற்றை பார்வையிட்டனர். புதுவை அரசு தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை சமீபத்தில் புதுவையின் சுற்றுலா தலங்களில் ஒன்றாக அறிவித்தது. இதன் அடிப்படையில் இன்று புதுச்சேரி தில்லையாடி வள்ளியம்மை அரசு பள்ளியிலிருந்து ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ரெக்ஸ் மாணவ மாணவியர்கள் சுமார் 175 பேர் தாகூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அமைந்துள்ள பசுமை நகர்வனம், விலங்கியல் அருங்காட்சியகம், ஹைடெக் டெக்னாலஜிக்கல் பார்க், மண்புழு வளர்த்தல், தேநீர் வளர்த்தல், காளான் வளர்த்தல், கல்லூரி நூலகம், தமிழ் பெயர்கள் கொண்ட காடுகள், அதில் அரிய வகை மற்றும் பழமையான வகை மரங்கள் ஆகியவற்றை பார்வையிட்டனர். இந்த நிகழ்ச்சியை கல்லூரியின் முதல்வர் முனைவர் சசிகாந்தா தாஸ் தலைமையேற்று நடத்தினார். மேலும் அவர் உரையாற்றுகையில் மாணவ மாணவியர்களுக்கு காடுகளின் முக்கியத்துவத்தையும் மரம் நடுதலின் அவசியத்தையும் வலியுறுத்தினார். எதிர்வரும் மாணவ தலைமுறை இயற்கையை எவ்வாறு பேணி காக்க வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டினார். இந்த கல்லூரியின் நகர்வனக்காடு இந்த சுற்றுப்புறத்தில் மாசில்லா இறைச்சல் இல்லா பகுதியாக மாற்றுவதற்கு உதவியாக இருக்கிறது என்று எடுத்துக் கூறினார். இந்நிகழ்ச்சியை IQAC ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வேல்ராஜ் வரவேற்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் தாவரவியல் பேராசிரியர் முனைவர் நாடிமுத்து மற்றும் விலங்கியல் பேராசிரியர் முனைவர் கார்த்திகேயனி இந்த பசுமை நகர் வனத்தை சிறப்பாக நடத்தினார். மேலும் மாணவ மாணவியர்கள் தங்களுடைய அனுபவத்தையும் பகிர்ந்தனர். அதில் குறிப்பிடப்படும் வகையில் காணும் தனது பள்ளியை இவ்வாறான இயற்கை சூழலையாக மாற்ற வேண்டும் என்று தெரிவித்தனர். இந்த கல்வி சுற்றுலா அவர்களுக்கு இயற்கையின் பாதுகாப்பின் அவசியத்தை கற்றுக் கொடுத்ததாக மகிழ்ச்சியாக கூறினர். பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 70 மாணவர்களுக்கு வருடாந்திர கல்வி உதவித்தொகையினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 விருட்சம் திட்டத்தின் கீழ் 70 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி முதலியார்பேட்டை சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நேற்று நடைபெற்றது. பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 பல்வேறு சமூக பணிகள் மற்றும் சேவைகள் செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பெற்றோர்கள் இழந்த பிள்ளைகள், தந்தை அல்லது தாய் யாரையாவது ஒருவரை இழந்த பிள்ளைகள், மிகவும் வறுமை கூட்டிற்கு கீழ் வாழும் பிள்ளைகள் என 70 மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு வருடாந்திர தேவையான கல்வி உபகரணங்கள் உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 விருட்சம் திட்டத்தின் மூலம் செலுத்தப்படும். இதற்கான முதல் தவணை தொகையாக ரூபாய் 10,000 வழங்கும் நிகழ்ச்சி முதலியார்பேட்டை சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நேற்று நடைபெற்றது. விழாவிற்கு பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 தலைவர் சரவணன் தலைமை தாங்கினார். செயலாளர் அசோக், பொருளாளர் சதீஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு 70 மாணவர்களுக்கு முதல் தவணை தொகையாக ரூபாய் 10,000 காசோலையை வழங்கினார். விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், செண்பகா கார் ஷோரூம் நிறுவனர் அசோகன், பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 ஏரியா சேர்மன் சுஜய் சுதர்சன், ராமன் ட்ரேடர்ஸ் நிறுவனர் விமல் சேட்டன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 உறுப்பினர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை உழவர் உதவியகம் சார்பில் கறவை மாடு வளர்ப்பு மற்றும் பால் உற்பத்திக்கான பயிற்சி முகாம் கரிக்கலாம்பாக்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் கரிக்கலாம்பாக்கம்
உழவர் உதவியத்தின் சார்பாக மத்திய அரசின் ஆத்மா திட்டத்தின் மூலம் கறவை மாடு வளர்க்கும் விவசாயிகளுக்கு கறவை மாடுகளை மேம்படுத்துவது, கறவை மாடு மூலம் பால் உற்பத்தியை எவ்வாறு பெருக்குவது என்பது குறித்த பண்ணை பள்ளி கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக இன்று ஒரே மாடுகளின் பால் உற்பத்தியை பெருக்கி எவ்வாறு லாபம் காண்பது, சுத்தமான முறையில் பால் உற்பத்தியை பெருக்குவது குறித்து கால்நடைத்துறை இணை இயக்குநர் டாக்டர் குமரவேல், முன்னாள் பால்வள அதிகாரி கலந்து கொண்டு கால்நடை விவசாயிகள் பால் உற்பத்தி எவ்வாறு பெருக்குவது என்று விளக்கமாக செய்முறை செய்து காண்பித்தார். மேலும் கால்நடை மருத்துவர் தாமரை செல்வி கால்நடைத்துறை மூலம் கால்நடை விவசாயிகளுக்கு அமல்படுத்தப்பட்டு வரும் அரசாங்க திட்டங்கள் குறித்து எடுத்துக் கூறினார். வேளாண் அலுவலர் தினகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஒருநாள் பயிற்சிக்கு கால்நடை மருத்துவர் செல்வமுத்து முன்னிலை வகித்தார். மேலும் இந்த பயிற்சி முகாமிற்கு ஏராளமான கால்நடை மற்றும் ஆத்மா திட்ட குழுக்களைச் சேர்ந்த பெண்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை வேளாண் அலுவலக ஊழியர்கள் குமணன், தம்புசாமி ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி MSME அலுவலகத்தில் நடைபெற்ற சர்வதேச சிறு குறு தொழில் தின விழாவில் பங்கேற்ற தொழில் முனைவோர்களுக்கு துறை சார்ந்த வசதிகள் மற்றும் அரசு திட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள MSME அலுவலகத்தில் சர்வதேச சிறு குறு தொழில் தின விழா நடைபெற்றது. லகு உத்தியோக் பாரதி சிறு குறுந்தொழில் முனைவோர் சங்கத்தின் தலைவர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் வேலுசாமி, பொதுச் செயலாளர் விஸ்வேஸ்வரன், பொருளாளர் சுரேஷ்பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த விழாவில் NSIC, MSME, DIC, SIDBI ஆகிய நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள் பங்கேற்ற MSME நிறுவனங்களுக்கு அந்த துறை சார்ந்த வசதிகளையும் அரசு திட்டங்களையும் விளக்கி கூறினர். இந்நிகழ்ச்சியில் MSME தொழிலதிபர்கள் சுமார் 50 பேருக்கு மேல் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி அரசு பள்ளிகள் மதிய உணவு சமைப்போர் சங்கம் சார்பில் கோரிக்கை விளக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி கல்வித்துறை வளாகம் எதிரே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் விநாயக முருகன் தலைமை தாங்கினார். செயலாளர் சிவசங்கர் முன்னிலை வகித்தார். கௌரவ தலைவர் ஆனந்ததாசன், சம்மேளன கூட்டு இயக்க தலைவர் செல்வம், செயலாளர் முருகவேல், செயலாளர்கள் சுமித்ரா, ராஜா ஆகியோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். ஆர்ப்பாட்டத்தில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக வேலை செய்யும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் உட்பட பல கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. புதுச்சேரி பழைய துறைமுகத்தில் இருந்து சுப்பையா சாலை முழுவதும் சாலையின் இரு புறங்களிலும் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்த ஆக்கிரமிப்புகளை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அதிரடியாக அகற்றினர். புதுச்சேரி நகரப்பகுதியில் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரி பழைய துறைமுகத்திலிருந்து சோனாம்பாளையம் 4 முனை சந்திப்பு வரை சுப்பையா சாலையின் இரு புறங்களிலும் உள்ள கடைகளால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு விபத்து ஏற்படுவதாக புகார் வந்தது. இதையடுத்து போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள அனைத்து கடைகளின் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று பொதுப்பணித்துறை சார்பில் அனைத்து கடை உரிமையாளர்களுக்கும் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. ஆனால் இதுநாள் வரை கடை உரிமையாளர்கள் ஆக்கிரமிப்பை அகற்றவில்லை. இதனையடுத்து JCB இயந்திரம் மூலம் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இன்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சாலைகளின் இரு புறங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். இதற்கு ஒரு சில கடை உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தது. அதிகாரிகள் மற்றும் போலீசாருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து தொடர்ந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது. மேலும் தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் சாலைகளின் இருபுறமும் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட உள்ளது என்றும், தொடர்ந்து போக்குவரத்துக்கு இடையூறாக கடைகள் வைத்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மௌலானா சாஹிப் தர்காவில் நடைபெற்ற கந்தூரி விழாவை முன்னிட்டு சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ஹஜ்ரத் சையத் அகமத் மௌலா சாஹிப் தர்காவில் கந்தூரி விழாவை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்வு கடந்த 18ஆம் தேதி சிறப்பு தொழுகையுடன் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மௌலானா சாஹிப் தர்காவில் பல்வேறு சிறப்பு நிகழ்வுகளும் தொழுகைகளும் நடைபெற்று வந்த நிலையில் கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெற்றது. சீரணி நிகழ்வுடன் ஹஜ்ரத் ரவுலா ஷரீஃபின் சந்தனம் பூசப்பட்டு சந்தனக்கூடானது மௌலானா சாஹிப் தர்காவிலிருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக தொழுகைகளுடன் ஊர்வலமாக சென்றது. பின்னர் மீண்டும் தர்காவை அடைந்தவுடன் சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டு சந்தனம் சுத்தம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள், பெண்கள், ஆண்கள் என கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மௌலானா சாஹிப் தர்கா நிர்வாகிகள் செய்திருந்தனர். பிரான்ஸ் நாட்டில் இயற்கை மரணமடைந்த புதுச்சேரி நாவலர் நெடுஞ்செழியன் பள்ளியின் முன்னாள் மாணவர் நித்யானந்தம் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி நாவலர் நெடுஞ்செழியன் பள்ளியின் முன்னாள் மாணவர் நித்யானந்தன் பிரான்ஸ் நாட்டில் கடந்த 26/6/2024 அன்று இயற்கை மரணமடைந்தார். இந்த செய்தி அறிந்த புதுச்சேரி நாவலர் நெடுஞ்செழியன் மேல்நிலைப் பள்ளி முன்னாள் மாணவர் சங்க தோழர்கள் நாவலர் நெடுஞ்செழியன் பள்ளி அருகில் ஒன்று கூடி இன்று அவரது திருவுருவப்படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏற்றி மலரஞ்சலி செலுத்தி நினைவேந்தல் நிகழ்வினை நடத்தினர்.
இந்த நிகழ்வில் அமைப்பின் நிர்வாகிகள் சு சுவாமிநாதன், தமிழரசன், கணேஷ், பாலு, தனசேகரன், ஆனந்தன், கிருஷ்ணராஜ், உமாபதி, வேல்முருகன், அருள், சோமசுந்தரம், சிவகுமார், ஜெயசுராஜ், ராமலிங்க ஜோதி, அசோக், மோகன், எமானுவேல், முருகன், பாபு, விஜயகுமார், சரவணன், செல்வகுமார், காந்தி, இளங்கோ, வீரபுத்திரன், ஸ்ரீதர், ஹீமா மாலினி, அஜய்குமார், ராஜா, வைத்தியநாதன், ஜேம்ஸ், ஆதி நாராயணன், தனலட்சுமி, மணிகண்டன் உள்ளிட்ட ஏராளமான முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 சார்பில் செட்டித்தெருவில் உள்ள சொசியஸ்தே புரோகிரெஸ்டிஸ் அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியில் ஆர்ஓ வாட்டர் மற்றும் கல்வி சார்ந்த உபகரணங்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி செட்டித்தெருவில் உள்ள சொசியஸ்தே புரோகிரெஸ் அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியில் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 சார்பில் சுமார் 15,000 செலவில் ஆர்ஓ வாட்டர் அமைக்கப்பட்டு இன்று மாணவர்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. மேலும் ரூபாய் 10,000 மதிப்புள்ள கல்வி சார்ந்த உபகரணங்களும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சேர்மன் ஆல்பர்ட் மனோஜ், செயலாளர் முரளி மற்றும் ரவுண்ட் டேபிள் 167 சேர்ந்த உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். வானூர் அருகே அரசு பள்ளிக்கு 3 லட்சம் செலவில் நாடக மேடை கட்டும் பணிக்கான பூமி பூஜை தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த டி பரங்கினி பகுதியில் அமைந்துள்ளது அரசு ஒன்றிய நடுநிலைப் பள்ளி. இங்கு சுமார் கிராம பகுதியில் இருந்து 80க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் கலையரங்கம் இல்லை என பள்ளி சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன்படி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ரூபாய் 3 லட்சம் செலவில் நாடக கலையரங்கம் கட்டும் பணியின் முதற்கட்டமாக அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் வானூர் ஒன்றிய கழக தலைவர் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் கட்சி நிர்வாகிகள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நவீன நாடக நடிப்பு பொம்மலாட்ட பயிற்சி பட்டறை தொடங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நவீன நாடக நடிப்பு முறைகள் மற்றும் பொம்மலாட்ட தொழில்நுட்ப பயிற்சி பட்டறை துவக்க விழா கருவடிக்குப்பம் ஈசிஆர் சாலையில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலையபெருமாள் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக முதல்வரின் நாடாளுமன்ற செயலர், சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கலந்து கொண்டு பயிற்சி பட்டறையை துவங்கி வைத்தார். இதில் நவீன நாடக அரங்க செயற்பாட்டாளர் பிரளயன், நவீன நாடக அரங்க பயிற்றுநர்கள் காந்தநாதன், பிரேம்நாத், நாடக செயற்பாட்டாளர் கலைமாமணி ஆறு செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு நவீன நாடக நடிப்பு முறைகள் குறித்து பயிற்சி அளிக்க உள்ளனர். இதேபோல் மரபு அரங்க பயிற்றுநர்கள் தண்டபாணி, கலைவாணன், அருணகிரி, எலிசபெத் ராணி, பாலசுப்ரமணியன், அருணகிரி ஆகியோர் கலந்து கொண்டு பொம்மலாட்ட அரங்க தொழில்நுட்பங்கள் பற்றி பயிற்சி அளிக்க உள்ளனர். இன்று தொடங்கிய இந்த பயிற்சி பட்டறை வருகின்ற 29ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறுகிறது. இதில் புதுவை பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கூடம், காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மையம், பாரதிதாசன் மகளிர் கல்லூரி, தாகூர் அரசு கலைக்கல்லூரி உட்பட பல்வேறு கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களும் கலையில் ஆர்வமுள்ள கலைஞர்கள் என 150க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். புதுச்சேரியைச் சேர்ந்த 2 பெண்களிடம் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறி 29,06,000 ரூபாவை மர்ம நபர்கள் நூதனமான மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி கருவடிக்குப்பத்தைச் சேர்ந்தவர் கோகிலா. இவரை மர்ம நபர் டெலிகிராம் செயலி மூலம் தொடர்பு கொண்டு குறிப்பிட்ட பணிகளை இணையதளத்தில் மேற்கொண்டு நிறைவு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறியுள்ளார். இதை நம்பிய கோகிலா இணையதளம் மூலம் பல தவணைகளில் 18,04,000 ரூபாயை செலுத்தினாராம். முதலில் அவருக்கு லாபம் கிடைப்பது போல காட்டப்பட்ட நிலையில் அந்த லாபத்தொகை மற்றும் முதலீட்டை அவரால் எடுக்க முடியவில்லையாம். இதையடுத்து தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த கோகிலா புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ள இணையவழி குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இதேபோல் புதுச்சேரி நயினார் மண்டபத்தைச் சேர்ந்தவர் பூஜா ஸ்ரீ. இவரிடம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு டெலிகிராம் செயலி மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் இணையத்தில் குறிப்பிட்ட விளையாட்டில் பணம் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதை நம்பிய அவர் ரூபாய் 11,02,000 பல தவணைகளில் முதலீடு செய்தாராம். ஆனால் அதில் வந்த லாபத்தை அவரால் எடுக்க முடியவில்லை என தெரிகிறது. இது குறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6,615 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 91 ரூபாய் 50 காசுகள். கழிவறையில் மயங்கி விழுந்து 3 பேர் பலியான ரெட்டியார்பாளையத்தில் மீண்டும் விஷவாயு கசிவா, பீதியடைந்த மக்கள். வன்கொடுமையால் உயிரிழந்த முத்தியால்பேட்டை ஆர்த்தியின் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் நிவாரண நிதி. புதுவையில் அங்கீகாரம் பெறாமல் இயங்கி வந்த 33 தனியார் பள்ளிகள் மூடல், பள்ளி கல்வித்துறை உத்தரவு. அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சுகாதாரமற்ற நிலையில் கிடக்கும் மருத்துவ கழிவுகள்.
அப்புறப்படுத்த பொதுமக்கள் கோரிக்கை. புதுவையில் அனைத்து பகுதிகளிலும் ஆக்கிரமிப்புகள் அதிவேகமாக அகற்றம், பொதுப்பணித்துறை நடவடிக்கை. புதுச்சேரி மௌலானா சாஹிப் தர்காவில் சந்தனக்கூடு ஊர்வலம், ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்று சிறப்பு தொழுகை.